பாடம் 15. மாரியப்பன் தங்கவேலு. பாடம் அறிமுகம். மாரியப்பன் தங்கவேலு அவரின் ஊனம் அவருடைய வாழ்க்கையை தடை செய்யவில்லை. அவர் ஊனமுற்றிருந்தாலும் தைரியம், தன்னம்பிக்கை மற்றும் மன வலிமையால் நம் நாட்டிற்கு பெருமை சேர்த்தார். வாழ்க்கை மதிப்பு. மனிதர்கள் உடல் ஊனத்தை ஒரு குறை என எண்ணாமல் மன வலிமை கொண்டு செயல்பட்டால் வாழ்வில் வெற்றியடையலாம். இந்திய தடகள விளையாட்டு வீரரான மாரியப்பன் தங்கவேலு ஒரு மாற்றுத்திறனாளர் ஆவார். இவர் பல போட்டிகளில் கலந்து கொண்டு வெள்ளி, தங்கம் போன்ற பதக்கங்களை வென்று நம் நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளார். தனக்கு கிடைத்த பரிசுத் தொகையிலிருந்து ஒரு தொகையை தன் பள்ளிக்கு வழங்கிய மாரியப்பன் தங்கவேலுவை பற்றி இப்பாடத்தில் காண்போம். பிறப்பு. மாரியப்பன் தங்கவேலு அவர்கள் 1995 ஆண்டு ஜூன் மாதம் 28ஆம் நாளன்று பிறந்தார். இவர் இந்திய மாற்றுத்திறனாளர் தடகள விளையாட்டு வீரராவார். பிறந்த இடம் தமிழ்நாட்டில் உள்ள சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகேயுள்ள பெரிய வட்டகம்பட்டியைச் சேர்ந்தவர். குடும்ப சூழ்நிலை. தந்தை ஆரம்பத்தில் குடும்பத்தை கைவிட்டார். தாயார் சரோஜா குழந்தைகளை சிரமப்பட்டு வளர்த்தார். தாயார் செங்கல் தூக்கும் தொழிலாளியாகவும் மரக்கறி வியாபாரம் செய்தும் ஒரு நாளைக்கு 100 ரூபாய் வருமானத்தில் குடும்பத்தை நடத்தினார். இவருக்கு 4 சகோதரர்கள், ஒரு சகோதரி உள்ளனர். பள்ளி வாழ்க்கை. தனது 5வது வயதில் பள்ளிக்கு செல்லும் போது ஏற்பட்ட விபத்தில் வலது காலில் பேருந்து ஏறியதால் முழங்காலுக்கு கீழே உள்ள கால் பகுதியை இழந்தார். இந்த பின்னடைவிலும் அவர் தமது இடைநிலை கல்வியை நிறைவு செய்தார். விளையாட்டுகளில் ஆர்வம். தனது காலை இழந்த நிலையிலும் மாரியப்பனுக்கு விளையாட்டுகளில் ஆர்வம் இருந்தது. இவரது பள்ளி உடற்பயிற்சி ஆசிரியர் ராஜேந்திரனின் பரிந்துரைப்படி இவர் உயரம் தாண்டுவதில் பயிற்சி எடுத்துக்கொண்டார். தனது 14வது வயதில் நல்ல உடல்வாகு உடையவர்கள் கலந்து கொண்ட போட்டியில் 2வதாக வந்தார். 2013 தேசிய மாற்றுத்திறனாளர் போட்டிகளில் கலந்து கொண்ட மாரியப்பனை கண்ட பயிற்றுனர் சத்யநாராயணர் தாமாகவே முன்வந்து அவருக்கு தீவிர பயிற்சி அளித்தார். 2015 பெங்களூருவில் அவரது பயிற்சி மையத்தில் இணைந்தார். சாதனைகள். தமிழ்நாட்டு விளையாட்டு வீரரான இவர் உயரம் தாண்டுதல் போட்டிகளில் பங்கேற்று வருகின்றார். ரியோ டி ஜெனிரோவில் 2016ஆம் ஆண்டு நடந்த மாற்றுத்திறனாளர் ஒலிம்பிக் போட்டியில் உயரம் தாண்டுவதில் தங்கப்பதக்கம் பெற்றுள்ளார். 2016ஆம் ஆண்டு மார்ச் மாதம் தூனிசியாவில் நடந்த IPC கிராண்ட் பிரீ போட்டியில் 1.78 மீட்டர் உயரம் தாண்டி ரியோ மாற்றுத்திறனாளர் ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்க தகுதி பெற்றார். தங்கம் வென்ற இவருக்கு இந்தியாவில் அனைத்து தரப்பினரும் வாழ்த்து தெரிவித்தனர். 2017 ஜனவரி 25ஆம் தேதி இந்திய அரசு இவருக்கு பத்மஸ்ரீ விருதினை அறிவித்தது. இந்திய அரசு இவருக்கு ஆகஸ்ட் 2020 ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதுக்கு பரிந்துரைத்துள்ளது. 2020 டோக்கியோ பாரா ஒலிம்பிக் உயரம் தாண்டும் போட்டியில் இவர் வெள்ளிப் பதக்கம் வென்றார்.
பரிசுத் தொகை. தங்கப்பதக்கம் வென்றதால் இவருக்கு இந்திய விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் 75 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை வழங்கியிருக்கிறது. இவரது விளையாட்டு ஆர்வத்தை மேலும் வளர்க்கும் நோக்கில் தமிழக அரசு 2 கோடி ரூபாய் பரிசுத் தொகை வழங்கியுள்ளது. தனக்கு அறிவிக்கப்படும் பரிசுத் தொகைகளிலிருந்து தான் படித்த அரசு பள்ளிக்கூடத்திற்கு இதுவரை 30 லட்சம் ரூபாயை நன்கொடையாக வழங்கியுள்ளார்.